மலேசியாவில் இளம் மேடை பேச்சாளர்களை அடையாளம் காணும் போட்டி நடைபெற்றது. இதுகுறித்த தொகுப்பை வழங்குகிறார் அங்கிருக்கும் நமது செய்தியாளர் மோகனா அருட்ஜோதி. மலேசிய தமிழ் பள்ளி மாணவர்களிடையே தாய்மொழி சார்ந்த போட்டியாக அறிமுகமாகி கடந்த 6 ஆண்டுகளில் பல எண்ணற்ற இளம் பேச்சாளர்களை உருவாக்கி வருகிறது மாணவர் முழக்கம். ஆஸ்ட்ரோ வானவில் அலைவரிசை மற்றும் வணக்கம் மலேசியா நிறுவனத்தின் ஏற்பாட்டிலான மாணவர் முழக்கம் கடந்த 2011ஆம் ஆண்டு ஒரு சொற்போர் போட்டியாக தொடங்கி தொடர்ந்து பல பரிணாமங்களை கடந்து தற்போது தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான பேச்சு போட்டியாக உருமாற்றம் கண்டுள்ளது. ஆண்டுதோறும் 500க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளி மாணவர்கள் மாணவர் முழக்கம் போட்டியில் கலந்து கொள்கிறார்கள். நாடு தழுவிய அளவில் 4 மண்டலங்களாக நடைபெற்ற போட்டிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 24 மாணவர்கள் இறுதி சுற்றில் கலந்து கொண்டனர். இவர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 மாணவர்கள் தங்கள் ஆற்றல் மிகுந்த விவாத திறமையால் அனைவரையும் கவர்ந்தனர். அக வாழ்க்கையிலும் புற வாழ்க்கையிலும் சிறப்புற்று வாழ்ந்தனர். நேசம், மனிதநேயம், வீரம், நாட்டுப்பற்று, ஒற்றுமை, விசுவாசம் போன்ற பண்புகளில் உயர்ந்து காணப்பட்டனர். தேசிய இந்தியர்களுக்கு ஆரோக்கியம் என்பது சற்று யோசிக்க கூடிய ஒன்றாகும். ஆம், உடல் பருமன், நீரிழிவு நோயால் அதிகம் பாதிப்படைவர்கள் யார்? 6 ஆண்டுகளில் மலேசியா 2020 எனும் வளர்ச்சி அடைந்த நாடாக ஆகிவிடும். அன்பார்ந்த சபையோர்களே, இந்திய 10 விழுக்காட்டில் நல்ல நிலையில் இதர சமூகத்தினரோடு வாழ்கின்றனர். 2016ஆம் ஆண்டுக்கான மாணவர் முழக்கம் சொற்போர் போட்டியில் ராகவி எனும் மாணவி முதல் பரிசையும் செல்வன் சிவபூரணன் எனும் மாணவர் 2வது பரிசையும் தட்டிச் சென்றனர். மலேசியாவில் தமிழ் கல்வி தொடங்கப்பட்டு 200 ஆண்டுகள் நிறைவடைகின்றது. இது போன்ற போட்டிகள் மாணவர்களின் தனித்திறமையை அடையாளம் காட்டுவதோடு மலேசியாவில் அன்றும் இன்றும் தமிழ் தழைத்தோங்க அடித்தளமாக விளங்குகிறது என்பதே தமிழ் ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக வணக்கம் மலேசியா ஒத்துழைப்போடு கோலாலம்பூரிலிருந்து மோகனா அருட்ஜோதி.